அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். டீ காசி பேசினே இருக்காத, மூட்டையை தூக்கு. முதல்ல இந்த வீட்டில் இருந்து வெளில போவோம். அப்பாடா அண்ணாத்த, மூட்டையை தூக்கிட்டு கதவுக்கிட்ட வந்துட்டோம். டீ நான் போய் கதவு திறகுறேன். என்னது, கார் வருது, கார்ல இருந்து யாரோ 2 பேர் இறங்குறாங்க. அடடா, வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்குது. என்னடா இது, அச்சின் போகிற நேரத்துலையா வரணும், கொஞ்சம் லேட்டாக வந்துடக்கூடாது. டீ காசி, வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடா, கார்லேருந்து இறங்குறாங்க. அண்ணாத்த, மூட்டையை இல்லை அண்ணாத்த, நேரா அத்தைய ரூமில் போய் ஒழிஞ்சுக்குவோம். என்ன அது, துப்பாக்கியை பின்மண்டையில் வச்சு நம்மளை நடக்க விட்றான் இந்த பாஸ்கர். எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. நேத்திக்கு காலையில் நம்மளை தூக்குனாங்க, இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். என்ன கோவிந்தா, வீட்டுக்கு வந்தாச்சு, 2 பேரும் இப்போ ஹாலில் நிற்கிறோம். பணம் எங்கே இருக்குது? பணம் வேணும்னா என் பொண்டாட்டி வரணும். என்னது, உன் பொண்டாட்டி வரணுமா? அப்போ அது வரைக்கும் வா, நீயும் நானும் என்னோட ரூமில் தங்கி இருக்கலாம். ஏயா, இது என்ன லாஜா, ரூம் போட்டு தங்குறதுக்கு? வீட்டுக்கு வந்தால் பணம் கிடைக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ ரூமில் தங்க வைக்கிறியா? ஏன் ரூமில் அப்படியே அடைச்சி வச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறியா? வீடு வரைக்கும் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டு போலீஸில் எப்படி நான் காட்டி கொடுப்பேனா? வா, என் பொண்டாட்டி வர்ற வரைக்கும் நாம் 2 பேரும் அந்த ரூம்லேயே இருப்போம். கடவுளே, நம்ம பொண்டாட்டியை கடத்தினவன் எப்போ கூட்டிகிட்டு வர்றான்னு தெரியலையே. நேரத்தை பாரு, இவ்வளோ நேரம் காருக்குள்ளேயே இருந்தோம், இப்போ ரூமுக்குள்ளே. டீ காசி, இப்படி ஆயிடுச்சேடா. அண்ணாத்த, பாடியை காலையிலே எடுத்துட்டாங்க போல இருக்கு அண்ணாத்த, அத்தான் கிளம்பி வந்துட்டாங்க. என்ன அண்ணாத்த முறைகிற? தேத்தாயி, ரொம்ப நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அண்ணாத்த. டீ காசி, நீ இப்படியே பேசின்னு இருந்த, இருக்கிற டென்ஷனில் இப்போ இங்கே ஒரு டெத்து விழும். வானா அண்ணாத்த, முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழியை பாருடா. அண்ணாத்த, நைஸா வெளில பாருங்க, யாராவது இருக்கிறாங்களான்ட்டு. டீ பார்த்துட்டுண்டா, யாரும் இல்லை. மூட்டையை தூக்குடா. அப்பாடா, 2 பேர் சேர்ந்து மூட்டையை ஈத்துன்னு போயிட்டு கதவாண்ட வச்சுன்னு கதவை திறந்து வெளில போயிட வேண்டியதுதான். அது கதவை திறந்து பார்த்தா ஒரு லேடியும் ஜென்ஸும் வந்துன்னு இருக்காங்க. டீ, ரூம்குள்ளே போடா. படுபாவி, ரிமோட்டை கையிலேயே பிடிச்சிட்டு என்னை நடக்க வச்சே கூப்பிட்டு வந்துட்டானே. இங்கே பாரு பட்டுமா, உன் ஹஸ்பண்டு சொன்ன மாதிரி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கே உன் ஹஸ்பண்டு? பணத்தோட வந்துட்டே இருப்பார், வந்ததும் உனக்கு செட்டில் பண்ணிடுவார். ஆமாம், அது வரைக்கும் இதோ இந்த ரூமில் தங்கிக்கோ, ஏசி ரூம் தான். ஆஹா, இது வரைக்கும் நம்ம இடத்துல பட்டுவை வச்சுருந்தோம், இப்போது அவள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வேளை ரூமுக்குள்ளே போய் ஏடா குடமாக நம்மளை கட்டி போட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டானா அது எப்படி முடியும்? ரிமோட்டு நம்ம கையிலெல்லாம் இருக்குது, நமக்கு பணம் தான் முக்கியம். டீ காசி, நாடா மூட்டையை இழுத்துன்னு வெளில போகிறப்பெல்லாம் ஆள் வந்துக்கினே இருக்கிறாங்க. மொத்தமாக வந்துங்கன்னா பரவாயில்லையேடா, இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துக்கின்னு இருக்கிறாங்களேடா. அண்ணாத்த, என்னாலேயே என்னன்னு யோசிக்க முடியல அண்ணாத்த. நாடா நீ யோசிச்ச நீனு? யோசிச்சிருந்தா இப்போ வர்றவங்களாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ உன் யோசனை தப்பு. என்ன அண்ணாத்த, முன்னாடி நம்புறேன்னு சொல்லுன்னு இப்போ தப்புன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்துன்னே இருக்காங்களேடா. டேய், வர்றாங்க மூட்டையை, எவ்வளோ ஜாமான் கஷ்டப்பட்டு உள்ளே எடுத்து வச்சு கட்டி வச்சுக்கிறேன். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுமோன்னு பயமாக்குதுரா காசி. கவலைப்படாதீங்க அண்ணாத்த, கண்டிப்பாக வாய்க்கு எட்டும். என்னடா மூட்டைக்குள்ளே புளி சாதம் இருக்குது, வாய்க்கு எட்டுன்ற? அண்ணாத்த, என்னாலேயே என்னன்னு யோசிக்க முடியல அண்ணாத்த. என்னடா நீ யோசிச்ச நீனு? யோசிச்சிருந்தா இப்போ வர்றவங்களாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ உன் யோசனை தப்பு. என்ன அண்ணாத்த, முன்னாடி நம்புறேன்னு சொல்லுன்னு இப்போ தப்புன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்துன்னே இருக்காங்களேடா. டேய், வர்றாங்க மூட்டையை, எவ்வளோ ஜாமான் கஷ்டப்பட்டு உள்ளே எடுத்து வச்சு கட்டி வச்சுக்கிறேன். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுமோன்னு பயமாக்குதுரா காசி. கவலைப்படாதீங்க அண்ணாத்த, கண்டிப்பாக வாய்க்கு எட்டும். என்னடா மூட்டைக்குள்ளே புளி சாதம் இருக்குது, வாய்க்கு எட்டுன்ற? டேய், மறுபடியும் வெளில போய் பார்க்குறேன், யாரும் இல்லைன்னா இந்த தபா மூட்டை ஈத்துன்னு
போயினே இருக்க வேண்டியதுதான். போய் பாருங்க அண்ணாத்த. போடா, கதவு மெதுவாக திறந்துன்னு பார்க்கலாம். நேற்று இது மறுபடியும் ஒரு பொண்ணும் இன்னொருத்தரும் வந்துன்னு இருக்கிறாங்க. அப்பாடா, உள்ளே வந்து கதவு மூடிட வேண்டியதுதான். என்ன அண்ணாத்த? தலை தெறிக்க ஓடி வர்ற? டேய், மறுபடியும் ஆள் வந்து நிற்குதுடா. என்ன நாத்த, மறுபடியும் ஆள் வராங்களா? டேய் காசி, இன்னைக்கு இந்த மூட்டையை எடுத்துன்னு நாம் வெளில போன மாதிரி தான்டா. ஜோடி ஜோடியாக வந்துன்னு இருக்கிறாங்கடா. டேய் காசி, போ சொல்ல எல்லாரும் ஒன்றா தானடா போயின்னு இருப்பாங்க. இப்போ என்னடா ரெண்டு பேரா விட்டு விட்டு வந்துன்னே இருக்கிறாங்க. என்ன நாத்த, என்னோட சொந்தக்காரங்க மாதிரி என்னாண்ட கேட்குற? டேய் காசி, நீ தானடா இவ்வளோ நேரம் அவங்கள பற்றி கதை சொல்லுன்னு இருந்த. நாத்தா, அவங்க இவ்வளோ சீக்கிரமாக திரும்பி வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நாத்தா. நினச்சிருந்தா உன்னாண்ட சொல்லியிருக்க மாட்டேன்னா என்ன நாத்தா முறையிற? என்ன பேபிம்மா, உன் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கே உன் டாடி? டாடி வருவார். அப்போ அது வரைக்கும் சொல்கிறேன். என்னது, ரூமு கதவை திறக்க போகிறா? என்னது, கையை வச்சதுமே இந்த கதவு திறந்துருச்சு. நாம் வந்து என்ன தட்டு தட்டணும், திறக்கவே இல்லையா? இந்த ரூம்லேயே இரு, எங்கள் டாடி வந்ததும் பணம் வாங்கிட்டு போயிடு. ஆமாம், பணம் எப்போ வரும்? எங்கள் டாடி வந்ததும் பணம் வந்துடும். ஆஹா, நம்ம டைலாக்கையே நம்மக்கிட்டேயே சொல்கிறாள் ஐயா. டீ காசி, அந்த ரூமு இந்த ரூமுன்னு இப்போ நாம் இருந்த ரூமுக்கே ஆளுங்க வந்துச்சேடா. பாத்ரூமில் இருக்கிறோம். அவங்க 2 பேத்தில் யாராவது ஒருத்தர் பாத்ரூம் வந்தாங்கன்னா நம்ம கதை நாரி போடும்டா. பின்னாடா பண்ணுறது காசி? அண்ணாத்த, மெதுவாக பேச அண்ணாத்த, உன் குரல் கேட்டுன்னு வந்துருங்கிற போகிறாங்க. டீ காசி, பயமாக்கிதுரா. அண்ணாத்த, பயமாக இருந்தா இப்படியே உச்சா போயிடுங்க. நம்ம பாத்ரூமில் தானே ஒழிஞ்சின்னு இருக்கிறோம். டீ காசி, பேயை பார்த்துனா தாண்டா உச்சா வரும், மனுஷங்களை பார்த்துக்கினா உச்சா வராதுடா. டீ காசி, இப்போ எப்படா மூட்டை எடுத்துன்னு இந்த வீட்டிலேருந்து வெளில போகிறது? பெட்ரூமில் யாரோ உட்காந்துன்னு இருக்கிறாங்க. எப்படி அண்ணாத்த மூட்டையை ஏற்றின்னு போகிறது? டீ காசி, வசமாக சிக்கிக்கணும்டா. வெயிட் பண்ணுங்க அண்ணாத்த. ரூமில் இருக்கிறவங்க வெளில போனாங்கன்னு வச்சுங்க, டபால்னு மூட்டையை தூயின்னு எஸ் ஆயிடலாம். நாடா 3 தப்பா மூட்டையை ஏற்றுன்னு போனோம். ஆனால் ஆள் வந்துன்னே இருக்குது. கடவுளே, யாரும் ஹாலில் வந்து உக்காந்துன்னு இருக்கக்கூடாது. அண்ணாத்த, வந்தவங்களாம் யாராக இருப்பாங்க? நாடா காசி, அருவுக்குட்டத்தனமாக கேட்குற. எல்லாம் இந்த வீட்டுக்காரங்க தான். பின்ன எப்பறம் வீட்டுக்குள்ளே வருவாங்க? இல்லை அண்ணாத்த, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. சாவுக்கு ஒன்றா தானே அண்ணாத்த போயின்னு இருப்பாங்க. ஏன் வரையில் மட்டும் தனித்தனியாக வந்துன்னு இருக்கிறாங்க? டேய், என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நானாடா அவங்களெல்லாம் ஒலி அனுப்பி வச்சேன். அத்தான் அண்ணாத்த, எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகுது. டீ காசி, பெட்ரூமில் இருக்கிறவங்க பாத்ரூமுக்கு வந்துடக்கூடாதுடா. அது மட்டும் இல்லை அண்ணாத்த, அவங்களுக்கு உச்சாவும் வந்துடக்கூடாது. நாடா முட்டாளாக்கிறிய, உச்சா வந்தால் தானடா பாத்ரூமுக்கு வருவாங்க. சாரி அண்ணாத்த, அத்தை நான் யோசிக்கல. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.